ஐயா மெக்காலே, தாமஸ் பேபிங்டன் மெக்காலே, அவர் நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு வர்றார் 1859 காலகட்டத்தில். இங்கிருந்து பல்லக்கு மூலமாக மைசூர் வழியாக ஊட்டிக்கு போறார் மெக்காலே. ஊட்டியில போய் அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னாங்க ஐயா, இந்தியன் பீனல் கோடை எழுதுறார், ஐபிசி 1860. அதே மெக்காலே இந்தியாவுடைய கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 1856 வந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச் அதை மையமா வச்சு கல்வி முறை எழுதுறார். ஸோ இந்தியாவில் மட்டும்தான் மெக்காலே என்கின்ற மனிதன் நம்முடைய கிரிமினல் சட்டத்தையும் எழுதுகின்றான், நம்முடைய மக்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கல்வி முறை எழுதுறார். ஸோ 1860 இருந்த இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு பெரிய கோரிக்கை, இதில் மாற்றம் வர வேண்டும். பனிஷ்மெண்ட் ஓரியன்டாக மட்டும் இருக்கு, இது ரிஃபார்ம் ஓரியன்டாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற நீண்ட நெடிய குற்றச்சாட்டு பல ஆண்டு காலமாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு நம்முடைய அரசு யார் இந்த புல்லட்டை பைட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க, ஹூ வில் பைட் திஸ் புல்லட் அப்படின்னு. இன்னைக்கு நம்முடைய அரசு, நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் he has bitten that bullet. இன்னைக்கு பாராளுமன்றத்திலே இரு அவையிலே இதற்காக புதிய சட்டத்தை நாம் கொண்டு வந்து 177 செக்ஷனை மாற்றி 9 புதிய செக்ஷனை உள்ளே நாம் கொண்டு வந்து 14 செக்ஷனை முழுவதுமாக எடுத்து ரீஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஐபிசியினுடைய அஃபென்சஸ் அந்த செக்ஷன் ரீஆர்டர் பண்ணிங்கய்யா. சாப்டர் செக்ஷன் 4ல் முதலாக கம்யூனிட்டி சர்வீஸை ஒரு பனிஷ்மெண்ட்டா, எப்படி மேலை நாடுகளில் சிறு சிறு குற்றங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கறத இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில் கம்யூனிட்டி சர்வீஸ் செக்ஷன் 4ல் ஒரு மைனர் பனிஷ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே நம்ம நீதிமன்றத்தை பேர்டன் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஐயா டெக்னாலஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். குறிப்பாக ஒரு காவல்துறை சர்ச் பண்ணக்கூடிய கிரிமினல் கேசஸ் எல்லாமே வீடியோகிராஃபி இல்லாமல் அதில் என்ன கிடைத்தாலும் கூட இன்அட்மிசபிள் என்கின்றது எல்லாம் இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கோம். இந்த 3 சட்டங்கள், குறிப்பாக பாரதிய நியாய சங்கீதா பில், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பில், பாரதிய சாட்சி பில், இந்த 3ம் கூட மிக நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்னைக்கு இதில் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரி, உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அடிக்கடி நம்மளை யாரோ கேஸ் போட்டு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய நரேந்திர மோடி ஐயா மீது சுப்ரீம் கோர்ட்டில் தொடுக்கப்பட்ட வழக்குகள்லாம் நீங்கள் பாருங்கள். நம்முடைய மத்திய அரசின் மீது ரஃபேல் விமானம் வாங்கிய பொழுது இவர்கள் ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்று வழக்கு தொடர்ந்தாங்க. உச்சநீதிமன்றம் தன்னுடைய 14 டிசம்பர் 2018 அதற்கான ஃபைனல் தீர்ப்பு கொடுத்தாங்க. எல்லா பெட்டிஷனையும் டிஸ்மிஸ் பண்ணி, அதன் பிறகு போட்ட ரிவ்யூ பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி மே 10, 2020 காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜி சுப்ரீம் கோர்ட்டில் ரஃபேல் கேஸை பொறுத்தவரை கொடுக்க வேண்டி இருந்தது. ரஃபேல் கேஸை பற்றி அடுத்த டிமானிட்டைசேஷன் நம்ம மேலே கேஸ் போட்டாங்க. இன்னைக்கு புதிய விஷயம் என்னங்க, இந்தியாவில் நம்முடைய அரசு எடுக்கக்கூடிய வரலாறு சிறப்புமிக்க முடிவுகள் எதாக இருந்தாலும் கூட நேராக உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு குரூப் போகிறாங்க. டிமானிட்டைசேஷன் மீது வழக்கு போட்ட பொழுது அதற்கான ஆர்டர் 2 ஜனவரி 2023 வந்துச்சு. அதில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, டிமானிட்டைசேஷன் வாஸ் டன் ஃபார் த ப்ராப்பர் பர்பஸ் ஆஃப் எலிமினேட்டிங் ஃபேக் கரன்சி, பிளாக் மணி அண்ட் டெரர் ஃபைனான்சிங். இதற்காகத்தான் இதை எடுத்திருக்கின்றார்கள். அதனால் இந்த பெட்டிஷன் இன்அட்மிசபிள். அதன் பிறகு பெகசஸ், அதாவது எங்களுடைய தொலைபேசியெல்லாம் ஒட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெகசஸ் வழக்கு போட்டாங்க. அதனுடைய தீர்ப்பு 26 ஆகஸ்ட் 2022 பெகசஸ் தீர்ப்பு வந்துச்சு. அதில் ஆச்சரியம் என்னன்னாங்க, யாரெல்லாம் நம்முடைய அரசின் மீது குற்றம் சுமத்தினாங்களோ அவங்களுடைய செல்போனை சுப்ரீம் கோர்ட் நாமினேட் பண்ண கமிட்டிக்கு சில பேர் கொடுக்கல. 29 பேர் யார் தங்களுடைய செல்போனை கொடுத்தாங்களோ 29 செல்போன்லையும் பெகசஸ் சாஃப்ட்வேர் இல்லை என்பதை உச்சநீதிமன்றத்தினுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி ஸ்டடி பண்ணி அந்த கேஸும் போயிடுச்சு. குஜராத் ரயட்ஸ் கேஸ் உங்களுக்கு தெரியும். நீண்ட நெடிய காலமாக நம்ம மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு அபத்தமான குற்றச்சாட்டுக்கு முடிவுரை 24 ஜூன் 2022 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கடைசியாக இதை முழுமைப்படுத்தி இருக்கிறது. சென்ட்ரல் விஸ்தா புதிய பாராளுமன்றத்தை கட்டுறதுக்கு அதையும் எதிர்த்து வழக்கு போட்டாங்க. அதனுடைய தீர்ப்பு நவம்பர் 23, 2021 வந்துச்சு. அதில் யார் கேஸ் போட்டாங்களோ அவர்களுக்கு 1 லட்சம் ரூபா பெனால்ட்டி போட்டு அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணாங்க. அதன் பிறகு பிஎம் கேர், பிரதான் மந்திரி கேர் என்கின்ற ஒரு திட்டம், அதன் மூலமாக இந்த கோவிட் காலகட்டத்தில்
மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு நிதி, அதன் மீது ஒரு கேஸ் போட்டாங்க. ஆகஸ்ட் 18, 2020 அதை உச்சநீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 370 டிசம்பர் 2023 வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதை தாண்டி நம்முடைய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருந்த பொழுதெல்லாம் அதை தலை வணங்கி நம்முடைய ஆட்சியும் சரி கட்சியும் சரி முழுமையாக தலை வணங்கி நாட்டினுடைய நல்லதற்காக அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், உச்சநீதிமன்றம் இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்கிறது. இதுதான் உண்மையான விஷயம். உச்சநீதிமன்றத்திற்கு தெரிந்திருக்கிறது அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் எதை கொண்டு வந்திருக்கின்றார், அரசு கொண்டு வருவதற்கு என்ன தகுதி இருக்கு. அரசனுடைய திட்டங்களுக்கு எதிராக யாராவது உச்சநீதிமன்றத்தை அடிக்கடி போகும் பொழுது உச்சநீதிமன்றமும் சரியான நேரத்தில் விரைவாக அந்த தீர்ப்பு கொடுத்து ஒரு பாலிசி பெராலிசிஸ் நம்முடைய நாட்டில் நடக்காதவாறு இன்னைக்கு கோர்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாமே இன்னைக்கு இந்தியா 2014 11வது இடத்துல பொருளாதார நாடாக இருந்தோம். இன்னைக்கு 2024 உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்கய்யா. அதற்கு நிச்சயமாக நம்முடைய நீதித்துறை சிறப்பாக இருக்கணும். நீதித்துறைக்கு தேவையான எல்லா சலுகைகளும் இருக்கணும். நீதித்துறையினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு எல்லா சிறப்புகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் விரும்புகின்றோம். நாங்களும் ஒரு மனிதர்களாக உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய வேலை பளுவை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். கொரோனா காலகட்டத்தில், கோவிட் சமயத்தில் ஒரு வழக்கறிஞர், அதாவது பெரிய வழக்கறிஞர் சொல்வதை விட எத்தனையோ வழக்கறிஞர், சாமானிய வழக்கறிஞர், கோர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் 2 கேஸுக்கு வரவங்க, எத்தனையோ பேர் டிராஃபிக் வயலேஷன் கேஸுக்கு மட்டும் கோர்ட்டுக்கு போகிற வழக்கறிஞர் இருக்கிறாங்க. எத்தனையோ வழக்கறிஞர் பெட்டி அஃபென்ஸுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த சிறு சிறு வாய்ப்புகளாக காத்திருக்கின்றார்கள். அவங்க கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பதை நாம் அனைவருமே பார்த்தோம். அதனால் சகோதர சகோதரி, இன்னைக்கு இந்தியாவில் நிறைய உதாரணம் இருக்கு. டெல்லியினுடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லியினுடைய பார் கவுன்சிலுக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அல்லது யாராவது வேகமாக துரதிருஷ்டவசமாக இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்காக. அதனால்தான் இந்த மேடையிலே உங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசைங்கய்யா. மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று பாரதிய ஜனதா கட்சி 2026 மக்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வரும் பொழுது எங்களுடைய முதல் வேலை வெல்ஃபேர் ஆஃப் லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ், நம்முடைய வழக்கறிஞர்களுடைய அடிப்படை தேவைக்கு தேவையானதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று உங்களோடு இணைந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிப்பட சொல்லும். நிறைய கோரிக்கை இருக்கு. இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் ஒரு வழக்கறிஞருக்கு அடிப்படை காம்பன்சேஷனா இருக்கு. அது ஒரு வழக்கறிஞர் கேட்குறாங்க, ஒரு சங்கம் இல்லை, அது 25 லட்சமா அதிகப்படுத்தணும். அது ஒரு ஆப்ஷன். அல்லது எதற்கு மாநில அரசு இந்த முடிவு எடுக்கணும், அதற்கு ஒரு வழக்கறிஞர் கமிட்டி ஒன்று போட்டு அந்த கமிட்டியை கேஸ் பை கேஸா ஸ்டடி பண்ணி, ஒருத்தவங்க ரொம்ப போரா இருப்பாங்க, 20 வயசுல இறந்துருப்பாங்க, 25 வயசுல இறங்கியிருப்பாங்க, அவங்களுடைய ஒர்க்கிங் ஏஜ் நான் இன்னும் 35 வருஷம் இருக்கும், அவங்களுக்கு காம்பன்சேஷன் அதிகமாக போக வேண்டியிருக்கும். இன்னொருத்தவங்க 50 வயசுல இறந்துருப்பாங்க, கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஓகேவா இருப்பாங்க, அவங்களுக்கு காம்பன்சேஷன் ஒரு மாதிரி போயிடும். ஸோ அந்த விகிதாச்சார அடிப்படையில் வழக்கறிஞர் குழு ஒன்றை போட்டு அவர்களே மாநில அரசுக்கு ஆலோசனை சொல்லி அவர்கள் ஆலோசனையின்படி அது 25 லட்சமா, இல்லை சில கேஸில் இன்னும் அதிகமா. அதனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க ஐயா. அதை அனைத்தையும் உங்களோடு சேர்ந்து இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே இது இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு தெரிவித்து, இந்த அற்புதமான, ஏன்னா அரசியல் பேசாமல் நான் பேசணுங்க ஐயா. அதனால் நீங்கள் எல்லாம் நேரம் கொடுத்து வந்திருக்கிறீங்க, மாற்றுக் கட்சி நண்பர்கள் வந்திருக்கிறீங்க. அதனால் எந்த காரணத்திற்கும் கூட அரசியல் இங்கே பேசக்கூடாது. எப்படி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை உங்கள் முன்னாடி பேசணும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய காலகட்டத்தில் செய்திருக்கக்கூடிய ராமர் கோவில் மீது மட்டும்தான் இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடலிங்க ஐயா. எல்லா கேஸும் போட்டாங்க. இன்னும் ராமர் கோவில் கட்டியது தப்பு, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு படி தான் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் நம்முடைய பிரதமர் மிக தெளிவாக சொன்னார். எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியை ரொம்ப நாளாக சொன்னாங்க, நீங்கள் 1980 சொல்றீங்க, நீங்கள் ஏன் ராமர் கோவில் கட்ட மாட்டீங்க? 2014 தனி மெஜாரிட்டி வந்துட்டீங்க, பாராளுமன்றத்திலேயே சட்டம் போட மாட்டீங்க. 2019 தனி மெஜாரிட்டி வந்துட்டீங்க, பாராளுமன்றத்திலேயே சட்டம் போட மாட்டீங்க. அப்படி கேட்ட பொழுதெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், அதுபோன்று சட்டம் போட்டு ஒரு வேலையை செய்தால் அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும், நாங்கள் அதை செய்ய மாட்டோம். தனி பெரும்பான்மை இருந்தாலும்
உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் முடியும் வரை பொறுமையாக காத்திருந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக நம்மோடு அழைத்து சென்றுதான் ராமர் கோவிலை கட்டுவோம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்புக்கு முழுமையாக கட்டுப்பட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியபடி இன்னைக்கு ராமர் கோவிலை கட்டி இன்னைக்கு ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடத்தி நம்முடைய சகோதர சகோதரிகள் செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய நிகழ்வு நாங்க ஐயா. சவுதி அரேபியால மெக்கால ஒரு ஆண்டுக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் 2 கோடி பேர் போறாங்க. அவர்களால் சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் $12 பில்லியன் ஐயா. $12 பில்லியன். வேட்டிகன் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் வேட்டிகனுக்கு போறாங்க. ஒரு வருஷத்துக்கு 80 லட்சம் பேர் போறாங்க. அதன் மூலமாக வேட்டிகனுக்கு வரக்கூடிய வருமானம் $315 மில்லியன். போன ஆண்டு திருப்பதிக்கு 2.2 கோடி சொந்தங்கள் சென்றார்கள். அதன் மூலமாக திருப்பதிக்கு வந்த வருமானம் 1200 கோடி. இந்த 3 தாங்க ஐயா இன்னைக்கு உலகத்தில் அந்தந்த மதத்திற்கு ஒரு முன்னோடியான கோவில், அதிக மக்கள் ஃபுட்ஃபால் இருக்கக்கூடிய கோவில். சவுதி அரேபியா 2 கோடி, திருப்பதி 2.2 கோடி, நம்முடைய வேட்டிகன் 80 லட்சம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கை சொல்லுகின்றது அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு 5 கோடி மக்கள் செய்வார்கள் என்று. இதுவரை உலகத்தில் எந்த ஒரு மதத்தலத்திற்கு யார் சென்றார்களோ அடுத்த ஆண்டு இரட்டிப்பாக ஒரு மதத்தலத்துக்கு போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதன் மூலமாக அயோத்தியா உத்தரப்பிரதேசத்துக்கு வரக்கூடிய பொருளாதார மாற்றம் என்பது 4 லட்சம் கோடி ரூபாய் அடுத்த ஆண்டு அயோத்தியா வரக்கூடிய பயனாளிகள் மூலமாக. உத்தரப்பிரதேச அரசுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய டாக்ஸ் 25,000 கோடி. நீங்க பாருங்க, ஒரு 1800 கோடி ரூபாய் கட்டப்பட்ட ராமர் கோவில், குழந்தை ராமருடைய இல்லம், இன்னைக்கு பொருளாதாரத்தில் உத்தரப்பிரதேசை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு தயாரா இருக்கிறான். இந்த எல்லா கோணத்தையும் பார்த்து தாங்க ஐயா உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. எல்லா கோணத்தையும் பார்த்து, மக்களுடைய மத நம்பிக்கையை பார்த்து, யாரும் புண்படாமல், அதே நேரத்தில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அவர்கள் கட்டுவதற்கான அந்த மசூதிக்கான இடத்தையும் கண்டுபிடித்து அதையும் மாநில அரசுக்கு உத்தரவு போட்டு டைம் பவுண்ட் அடிப்படையில் அந்த இடத்தை ஒதுக்கி அனைத்தையும் செய்து இன்னைக்கு இந்தியாவில் ஐயா இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் இல்லாமல் இருக்கிறோங்க ஐயா. இன்னைக்கு இந்தியாவில் தேர் இஸ் நோ இன்டர்னல் கான்ஃபிளிக்ட். ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த நாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாதுங்க ஐயா. அந்த நாட்டுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நாடு வளரும். வடகிழக்கில் பிரச்சனை, இன்னைக்கு கடைசி வடகிழக்கனுடைய உல்ஃபா புரோடாக் ஃபேக்ஷன் சமீபத்தில் டெல்லியில் நம்முடைய அமித்ஷாஜி முன்னிலையில் தன்னுடைய ஆயுதங்களை கீழே இறக்குவதாக புரோடாக் ஃபேக்ஷன் உல்ஃபா சொல்லிட்டாங்க. நாகாலாந்தில் NSCN நேஷனல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. நக்சலிசம் என்பது கிட்டத்தட்ட சுருங்கி, முதல்ல பார்த்தீங்கன்னா காட்மண்டு டு திருப்பதி காரிடார்பாங்க, இன்னைக்கு கொஞ்சம் இடத்துல நக்சலிசம் இருக்கு. இந்தியாவிற்குள்ள முதலாக அமைதியை பார்க்கின்றோம். ஹிந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர், பௌத்தவர், சீக்கியர், இவங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படை சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு சரி செய்து சுமூகமாக ஒரு பாரதியராக வாழ்வதற்கான ஒரு தடத்தை இந்த 5 ஆண்டுகளில் உருவாக்கியிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா ஐயா, இந்தியாவில் இன்னைக்கு பெர்மனன்ட் கான்ஃபிளிக்ட் இல்லைங்க ஐயா. அயோத்தியா வாஸ் அ பெர்மனன்ட் கான்ஃபிளிக்ட். 1880 ஆரம்பிச்சு சுதந்திரத்தப்ப பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, அதன் பிறகும் அயோத்தியா பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக ஒரு 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 ஊண்டு போல இருந்துச்சுங்க ஐயா, ஒரு இன்ஃபெஸ்டட் ஊண்டு போல. இன்னைக்கு அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்து வளர்ச்சி 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 மட்டும்தான் நம்முடைய இலக்கு என்று 2024 நாம் காலெடுத்து இருக்கின்றோம். அதனால் இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மூத்த வழக்கறிஞர் பெருமக்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து வந்திருக்கீங்க. மேடைக்கு முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்களுக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஐயா, இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, குறிப்பாக நம்முடைய பாதுகாப்பை பொறுத்தவரை காவல்துறைக்கு சட்டம் இருக்கு, இன்பில்ட், சட்டத்துக்குள்ளேயே சட்டம் இருக்கு, அவங்களுக்கு இன்பில்ட். அது செக்ஷன் 353 எல்லாம் போட்டுறாங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ்க்கு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இன்னைக்கு டாக்டர்ஸுக்கு ஒரு சட்டம் வந்திருக்கு. பேஷண்ட் இறந்துட்டாங்க, உள்ள போறாங்க, சண்டை போடுறாங்க, உடைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். வழக்கறிஞர்களுக்கும் சட்டம் கொண்டு வர வேண்டிய காலகட்டம் இது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்கய்யா.
அதுவும் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவால்வ் ஆகி வந்திருக்கு. மருத்துவர்களுக்கான சட்டம் இப்போ வந்திருக்கு. உங்களோடு துணை இருப்போம். கட்சிக்கு எங்கெல்லாம் ஃபோரம் இருக்கோ எல்லா ஃபோரத்திலையும் இந்த குரலை நாங்கள் வைப்போம் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு வைக்கிறோம் ஐயா. அதனால் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த வழக்கறிஞர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மீடியா நண்பர்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக அனிதா அவர்கள் தலைமையில் பெரும் படை இருக்கு. நான் பால் கனகராஜனை பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்லணும். பால் கனகராஜனுடைய அரசியல் என்பது ஒரு புதுமையான வேறு விதமான ஒரு அரசியல். அவரை சண்டே அன்னைக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் அவைலபிளாக இருக்க மாட்டார். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஃபேத்ஃபுல்லி ஒரு ப்ராப்பர் கிறிஸ்டியனாக தன்னுடைய கடமையை செய்து சர்ச்சில் கண்டிப்பாக இருப்பார். அப்போ யாருமே அவரை பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் சமீபத்தில் நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு ரைடு சம்பந்தமாக ஒரு போராட்டம் நடந்த பொழுது அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் அதில் பங்கேற்றார்கள். அதன் பிறகு பால் கனகராஜனே வாலண்டியராக ஃபோன் பண்ணி, இல்லை ஒரு போராட்டம் இருந்தது, நான் பங்கேற்றேன்னு சொன்னார். நான் பால் கனகராஜன் சொன்னேன்னா, உங்கள் பர்சனல் வேற, உங்கள் ப்ரொஃபஷனல் வேற, உங்கள் பாலிட்டிக்ஸ் வேற, இந்த மூன்றையும் இணைத்து பார்ப்பதற்கு நான் தயாராக இல்லை. உங்கள் பர்சனல் லைஃப் உங்கள் பர்சனல் லைஃப், உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப் அஸ் அன் அட்வொகேட் அண்ட் லாயர் அது உங்களுக்கு, பொலிட்டிக்கல் லைஃப் வேற. இந்த மூணையும் ஒரு மனுஷன் நேர்கோட்டு பாதையில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைச்சா அது முடியாது. இது ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரி. ஒரு அரசியல் கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சில இடத்துல டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குன்னா அவருக்கு தான் செய்கின்ற வேலையின் மீதும் நம்பிக்கை இருக்கு, தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் மீதும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான். அதனால் பால் கனகராஜன் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு நான் சொல்றேங்க. எப்பொழுதும் நீங்க முதல்ல ஒரு வழக்கறிஞர், அடுத்து நீங்க ஒரு அரசியல்வாதி. எங்களுக்கு நீங்கள் வழக்கறிஞராக வேண்டும், அரசியல்வாதியாக வேண்டும். அதன் மூலமாக நாம் எல்லோரும் அரசியல் இருப்பது சாதி மத பேதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். நம்பர் 1. இரண்டாவது ஐயா, வளர்ச்சி சமுதாயத்தை உருவாக்கணும், மிக முக்கியமானது. மூன்றாவது, சிஸ்டத்தை சரியா வச்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறம் யார் வந்தாலும் கூட சிஸ்டம் தன்னுடைய கடமையை செய்யணும். இதற்காகத்தான் நாம் அனைவரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் குறிப்பாக இந்த மேடையில் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களை பற்றி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அது போன்ற ஒரு மேடை வந்திருக்கு. எனக்கு தெரியும் இங்கே நிறைய பேர் பால் கனகராஜ் அண்ணனுக்காக வந்திருக்கிறீங்க. மாற்று கட்சியாக இருந்தால் பாலண்ணன் சொல்லிட்டாங்க, பாலண்ணன் சொன்ன பிறகு நாம் இங்கே வர வேண்டும் என்று அவர் மீது மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கீங்க. அதே போன்ற மரியாதை தான் அவரும் உங்கள் மீது வைத்திருக்கின்றார்கள். தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது சொன்னானே, வேற கட்சினே அருமையான வழக்கறிஞர்னே, ஜெம்முனே அவர் அவ்வளோ சூப்பராக இருப்பாருன்னு, அவ்வளோ க்ளீனாக அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு கட்சியெல்லாம் தாண்டி ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய அற்புதமான பண்பு அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு இருக்கு. அதே போல மேடையில் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், அண்ணன் குமரகுரு அவர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் நேரடியாக ஈடுபட்டு வேறு காலகட்டத்தில் தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் வலிமைப்படுத்துவதற்காக எங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, வழக்கறிஞர் பின்னுடைய மாநில தலைவர் அண்ணன் வணங்காமுடி அவர்கள் டெல்லியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய். அக்கா பால்ராஜன்